சத்தியம் மனித கருத்துக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளாக இருக்கட்டும், காலத்தால் முந்தியவர்களாக இருக்கட்டும், அந்தஸ்திற்குரியவர்களாக இருக்கட்டும், புகழுக்குரியவர்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த தனி மனிதர்களுடைய கருத்துக்கள் மார்க்கமாகுமா, மார்க்க சட்டத்தில் இடம் பிடிக்குமா? ஒருபோதும் இடம் பிடிக்காது என்கிறான் இறைவன். இது ஏன் மார்க்கம்ங்கிறான்? ஏன் மார்க்கத்துல சட்டம் சொல்ற அதிகாரம் எனக்கு தான் இருக்கு, அதை கொண்டு போய் மனிதர்களுக்கு நீ வழங்குவியா? அல்லாஹ் கேட்கிறான். அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்தீன் மாலம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் சொல்லாததை மார்க்க சட்டம்னு சொல்ற இணை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தையை பாருங்க. நான் ஒண்ணு சொல்லல, குர்ஆன்ல இப்படி சொன்னதா இல்ல, நான் இப்படி சொன்னதா ஹதீஸ்கள்ல இல்ல, நான் சொல்லாததை இதெல்லாம் மார்க்கம்னு சட்டம் சொல்லுகிற இணை கடவுள்கள் உனக்கு இருக்கிறாங்களா? மார்க்கத்துல சட்டம் சொல்றது ஏன் அதிகாரம்டா? அது நீ மனிதர்களுக்கு கொடுப்பியா? அவர்களுடைய கருத்துக்களை மார்க்கமா பின்பற்றுவியா? அது எதுக்கு சமம் தெரியுமா? பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சமம். அதனாலதான் அல்லாஹ் கேட்கிறான், இணை கடவுள்கள் இருக்கிறாங்களா? அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும். அல்லாஹ்வுக்கு நீ மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறியா? மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை அல்லாஹ்வுடையது, ஏன் வேலைங்கற அல்லாஹ்.